ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் காலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு நோட்டீஸுமே வெளியிடாமல் இருந்தாங்க. ஸோ இப்போ 2025 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட் வந்து 2025 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பிப்ரவரி 15ஆம் தேதியிலேருந்தே அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு மிக மிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2025 ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே வெயிட் பண்ணியிருந்த ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு இப்போ வேக்கன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்தியா முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 40,000 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாகவே வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க, என்ன கல்வி தொகுதி வந்து கொடுத்துருக்காங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கும், எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க, எக்ஸாம் இருக்குமா இல்லை ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு மூலமாக தான் செலக்ட் பண்ணுவாங்களா, என்னென்ன ப்ராசஸிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட் 2025 வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே 40,000 வேக்கன்சி இந்தியா முழுவதுமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா சூப்பர்வைசர், ஹெல்ப்பர், அசிஸ்டண்ட். இது இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு தான் ஓவராலாகவே 40,000 வேகன்சி வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ பிப்ரவரி 15ஆம் தேதியிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து அவுட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி துறையிலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து அவுட் பண்ணியிருக்காங்க. அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட்டாக தான் வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு பெண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதனால் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு அங்கன்வாடி வேலையை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே பெண்கள் தான். வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் முன்னுரிமையெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் 20% வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு வந்து செஞ்சுருக்காங்க. அதுவும் முதல் பட்டதாரியாக இருந்தீங்க அப்படின்னா இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை வந்து இதுலேருந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா குழந்தை மேம்பாட்டு அமைச்சகத்தில் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் தான். இந்த வேலையை பொறுத்தளவுக்கு கல்வி தகுதி அப்படின்னா நீங்கள் 8th முடிச்சிருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு மேலே எனி டிகிரி, டிப்ளமோ, 12th எனி டிகிரி, டிப்ளமோ எது முடிச்சிருந்தாலுமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் அது வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன டாக்குமெண்ட்டுகள்லாம் இதில் வந்து தேவைப்படுது அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதில் அங்கன்வாடி ஆள் சேர்ப்பு 2025 ஆன்லைன் விண்ணப்பம், அறிவிப்பு, காலிப்படங்கள், தகுதி கடைசி தேதி அனைத்துமே நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கன்வாடி ஆள் சேர்ப்பு இந்தியா முழுவதுமே 40,000 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பெண்கள் மற்றும் குழந்தை மேம்பாட்டு அமைச்சகத்தில் தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா WCD என வந்து அழைப்பாங்க. இதில் ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா மேலும் வேட்பாளர்கள் அந்த மாநிலங்கள் வழிகாட்டுதலின் அடிப்படையில் ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் விண்ணப்பிக்கலாம் என வேட்பாளர்கள் குறிப்பாக பெண்கள் தங்களது சொந்த மாவட்டத்தில் அரசு வேலை பெறுவதற்கு இது ஒரு சிறப்பான வாய்ப்பாக வந்து இருக்கும். அதனால் இந்த வேலைக்கு மேற்பார்வையாளர், உதவியாளர் மற்றும் உதவியாளர் ஆகியோர் வந்து பார்த்தீங்கன்னா அணுகுவார்கள். இதில் அங்கன்வாடி ஆள் சேர்ப்பு 2025 விருப்பமுடையவர் அனைவருமே இதுக்கு நீங்கள் அப்ளை செய்திக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு ஓவராலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அறிவிப்பை பொறுத்தளவுக்கு பிப்ரவரி 15ஆம் தேதி அன்று வெளியிடப்படும். இது மீண்டும் விண்ணப்ப முறை அதே நாளில் தொடங்கும். வேட்பாளர்கள் மார்ச் 31ஆம் தேதி வரை ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் விண்ணப்பிக்கலாம் என கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி அப்படின்னா பேசிக்காகவே 8,000லேருந்து 18,000 கொடுக்கப்படும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது போஸ்டிங் அடிப்படையில் உங்களுக்கு வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து
ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவராலாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாகவே 40,000 வேகன்சி. இது மேற்பார்வையாளர், உதவியாளர் மற்றும் ஸோ ஹெல்ப்பர், இது 3 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸோ ஆன்லைன், ஆஃப்லைன் மூலமாக இரு தரப்பிலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அறிவிப்பை பொறுத்தளவுக்கு பிப்ரவரி 14 அறிவிப்பு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ தொடங்கும் தேதியும் அன்றிலேருந்தே நீங்கள் ஸோ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை கடைசி தேதி அப்படின்னா மார்ச் 31, 2025 நீங்கள் இதில் ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஸோ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு தேர்வு செய்யும் முறை எப்படி தேர்வு செய்வாங்க அப்படின்னா, தேர்வு இருக்கும் ஃபஸ்ட்டு தகுதி அடிப்படையில், சாவண சரிபார்ப்பு அடிப்படையில் தான் அனைவருமே செலக்ட் வந்து ஸோ பண்ண போகிறாங்க. ஸோ வேலை செய்யும் இடத்தை பொறுத்தளவுக்கு உங்களுடைய சொந்த மாவட்டத்துலேயும் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ இது மாதிரி தான் இருக்க போது. சம்பளமும் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்குமே பேசிக்காகவே ஸோ 8,000லேருந்து கிடைக்க போகுது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி வந்து அப்ளை செய்யுது அப்படின்றத ஸோ பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கையின் பெயர் வந்து மேற்பார்வையாளருக்கு கல்வித்தகுதியை பொறுத்தளவுக்கு ஸோ அங்கீகாரம் பட்ட ஸோ பல்கலைக்கழகத்தில் ஏதேனும் ஒரு பிரிவில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பணியாளர், உதவியாளருக்கு ஸோ அங்கீகாரம் பட்ட 10வது அல்லது 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ உதவியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 8வது தேர்ச்சி 10வது தேர்ச்சிக்குள்ளே நீங்கள் வந்து பெற்றிருந்தாலே அந்த வேலைக்கு நீங்கள் ஸோ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வயது வரம்பை பொறுத்தளவுக்கு பொது பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 ஆண்டுகளிலிருந்து 35 ஆண்டுக்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக ஓபிசிக்கு 18 ஆண்டுகள் 38 ஆண்டுக்குள்ளே நீங்கள் மிகாதவராக இருக்க வேண்டும். எஸ்சி எஸ்டிக்கு 18லேருந்து 40 வயதுக்குள்ளே நீங்கள் இருந்தாலே நீங்கள் வந்து இதுக்கு ஸோ அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாகவே வந்து பார்த்தீங்கன்னா வயது வரம்பை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தளர்வுகள் வந்து இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 ஆண்டுகள், ஓபிசி அல்லது அடுத்த பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள், பிடபிள்யூடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள், மாற்றுத்திறனாளிக்கு 13 ஆண்டு, ஸோ மாற்றுத்திறனாளியிலே எஸ்சி எஸ்டிக்கு 15 ஆண்டுகள், ஸோ விதவைகள், ஆதரவற்ற விதவை பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 ஆண்டுகள் வந்து வரை நீங்கள் மிகாதவராக இருந்தாலே நீங்கள் இந்த வேலைக்கு ஸோ அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலையை பொறுத்தளவுக்கு ஸோ அனைவருக்குமே தெரியும், ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். இருந்தாலுமே பொது பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் அப்படின்னா 90 ரூபாயிலிருந்து ஸோ 300 ரூபாய் வரைக்கும் வந்துன்னா நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் பெண்களுக்கு கட்டணம் வந்து கிடையாது. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மேற்பார்வையாளருக்கு தான் ஸோ ஆண்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஸோ ஆவணங்களாக இதில் வந்து தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 10வது ஸோ சான்றிதழ், 12வது சான்றிதழ், நீங்கள் பட்டப்படிப்பு முடித்திருந்தாலும் அதுக்கு மதிப்பெண் பட்டியல் அனைத்துமே வைத்திருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஆதார் அட்டை, வாக்காளர் ஐடி, பேன் கார்டு, ஸோ இதெல்லாம் நீங்கள் வைத்திருந்தால் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ், எஸ்சி எஸ்டி நீங்கள் எந்த பிரிவினரோ அந்த ஜாதி சான்றிதழ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளூர் வசிப்பிடத்தை இருப்பிட சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், கையெட்ட ஸ்கேன் நகல் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும். ஸோ அனுபவ சான்றிதழ் எதாவது நீங்கள் ஏதாச்சும் வேலையை வந்து செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதில் எதனா அனுபவங்கள் வந்து இருக்கா அப்படின்றத ஸோ கேட்டிருக்காங்க. இதில் சேலரியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே ஒவ்வொரு விதமான சேலரி வந்து கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் மேற்பார்வையாளருக்கு 12,000லேருந்து 18,000 கொடுக்கப்படும். ஸோ தொழிலாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,000 15, உதவியாளருக்கு 8,000லேருந்து 10,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சம்பளம் குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அனைவரையுமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்த உடனே நம்ம சேனலே அப்டேட் கொடுப்போம். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.